வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய வங்கதேசம், மேற்கு வங்கம் கடற்கரை பகுதிகளில் உருவாகி இருக்கும் தாழ்வு பகுதியை அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையில் ஒடிசாவின் வடக்கு மற்றும் மேற்கு வங்கத்தின் கரையை நோக்கி நகரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், இதனால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இதற்கிடையே தென்னிந்திய கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஜூலை 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோவை மாவட்டத்தின் மழை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களிலும் நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, கோவை, திருநெல்வேலி